வணக்கம். தமிழ்நாட்டில் ரயில்வே திட்டங்களுக்கு அதிக நிதி ஒதுக்கீடு. கடந்த 2014ஆம் ஆண்டு பட்ஜெட்டில் ஒதுக்கியதை விட தற்போது 8 மடங்கு நிதி தமிழகத்திற்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக பிரதமர் மோடி தகவல். சுமார் 47 ஆண்டுகால சினிமா வாழ்க்கையில் நான் எங்கேயும் ஓடி ஒளியவில்லை, கேரளாவில் தான் உள்ளேன். கேரள நடிகர்கள் மீதான பாலியல் புகார்கள் பூதாகரமாக வெடித்துள்ள நிலையில் முதல் முறையாக மௌனம் கலைந்தார் நடிகர் மோகன்லால். PM ஸ்ரீ நிதி திட்டத்திற்கான நிதியை நாம் கேட்கவில்லை. அனைவருக்கும் கல்வி திட்டத்தில் நமக்கு வரவேண்டிய நிதியை தான் கேட்கிறேன். PM ஸ்ரீ நிதி திட்டம் மூலம் தேசிய கல்விக் கொள்கையை மத்திய அரசு புகுத்த வாய்ப்புள்ளதாக அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி சந்தேகம். அறிவிக்கப்படாத முதலமைச்சராக செயல்படுகிறார் உதயநிதி ஸ்டாலின். சினிமாவில் காட்டுவதை போல கடந்த 3 ஆண்டுகளில் உதயநிதி மெகா வளர்ச்சி அடைந்துள்ளதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் RP உதயகுமார் விமர்சனம். அனைவரும் கந்தானம் செய்ய வேண்டும். எங்கள் குடும்பத்தில் அனைவரும் கந்தானம் செய்துள்ளோம். சென்னையில் நடைபெற்ற கந்தானம் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பங்கேற்ற நடிகை சுஹாசினி வலியுறுத்தல். வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்றிரவு விசாகப்பட்டினம் அருகே கரையை கடக்கிறது. ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தால் கிழக்கு கடற்கரையோர மாநிலங்களில் காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பு என கணிப்பு. கோவில்பட்டி அருகே கண்டெய்னர் லாரி கவிழ்ந்து சாலையில் சிதறிய குளிர்பான பாட்டில்கள். சாலையில் சிதறிய குளிர்பான பாட்டில்களை அள்ளிச் சென்ற பகுதிவாசிகளால் பரபரப்பு. ஆவணி மாத பிரதோஷத்தை முன்னிட்டு சதுரகிரி சுந்தர மகாலிங்கரை தரிசனம் செய்ய குவிந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள். ஆவணி மாத பிரதோஷம் அமாவாசையொட்டி சதுரகிரி மலையேற இன்று முதல் செப்டம்பர் 3ஆம் தேதி வரை அனுமதி. பூலித்தேவனின் 309வது பிறந்த நாள் விழாவையொட்டி தென்காசியில் இன்று முதல் செப்டம்பர் 2ஆம் தேதி வரை 144 தடை. 144 தடை உத்தரவு அமலில் உள்ளதால் 4 பேருக்கு மேல் கூடி நின்றால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என தென்காசி ஆட்சியர் கமல் கிஷோர் எச்சரிக்கை. பேராசையால் பாஜகவில் இருந்து ஓரங்கட்டப்பட்டவர் தமிழிசை சவுந்தரராஜன். அமெரிக்க முதலீடுகள் குறித்து விமர்சித்த தமிழிசைக்கு மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் ஜவாஹிருல்லா பதிலடி. இத்துடன் இரவு 8 மணி செய்திகள் நிறைவு பெறுகின்றன. மீண்டும் செய்திகள் இரவு 10 மணிக்கு ஆங்கிலத்தில். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் மை இந்தியா 24/7 என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.